அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க ஹெச்எம்டியில் 6522ங்க 5911ங்கிற மாடல் தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த 6522ங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஹெச்எம்டினாலே பார்த்தீங்கன்னா அதிகமாக டோசிங் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோசிங் அட்டாச்மெண்ட் பண்ணி அதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸுங்க. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா டிராக்டர் 25 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் எஃப்சி பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி டோசருக்காக ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இந்த ஹெச்எம்டி மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் 6522ங்கிறது கொஞ்சம் ரேர் மாடல் தாங்க. ரெண்டுமே 5911 6522 ரெண்டுமே பார்த்திங்கன்னா 60 HP கேட்டகரியில் தான் வரும். ஆனால் 5911 பார்த்திங்கன்னா அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிகமாக சேல்ஸ் ஆன மாடலு. 6522ங்கிறது கொஞ்சம் கம்மியாக சேல்ஸ் ஆன மாடலுங்க. இது பார்த்தீங்கன்னா 3600 சிசிங்க, 3597 சிசி இருக்கிற இன்ஜின் வரும். 5911 பார்த்தீங்கன்னா 3999 4000 சிசி இருக்கிற இன்ஜின் வந்து வருங்க. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. 5911 விட பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ஜின் மைலேஜ் வந்து நல்லா இருக்குங்க கம்பேர் பண்ணுறப்போ. இதில் வந்து ZR இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. இந்த ZR இன்ஜினுக்காகவே பார்த்தீங்கன்னா லோ ஆர்பிஎம்லாம் நல்ல ஒரு டார்க் இருக்கும். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விரும்பி எடுப்பாங்க இந்த ஹெச்எம்டி டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா 2 கீர் பாக்ஸ் மாடல் வந்துச்சுங்க. ஒன்று வந்து 10+2, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8+2. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா 8+2ங்கிற மாதிரி கீர் பாக்ஸோட வந்துச்சுங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1700 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டிங்க. ஹெவியான ஹைட்ராலிக்ஸோட டிராக்டரே ஹெவி பில்ட்டுங்க. ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக 2 வீல் டிரைவே பார்த்தீங்கன்னா 2800ங்க, 2800 கிலோ வெயிட்டோட வந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய டிராக்டரில் நீங்கள் 60 HPயில் 4 வீல் டிரைவ் எடுத்தால் தான் இந்த வெயிட் வருங்க. 2 வீல் டிரைவ்லேயே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டோட டிராக்டர் வந்துச்சுங்க. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஏஸ்தட்டிக் ஒர்க் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலுங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் பிளாஸ்டிக் ஒர்க்குன்னு பார்க்க முடியாது. அந்த மாதிரிங்க பானட்லேருந்து மட்கார்டு உள்ளே வரக்கூடிய எல்லா இன்டீரியருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் வரும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெவி டிராக்டருங்க. இந்த டிராக்டர் வந்து இங்கே எடுத்தோன்னா வருஷம் பண்ணாரியம்மன் நோம்பிக்கு பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கக்கூடிய உரிமையாளர்கள், ஜேசிபி உரிமையாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா சேர்ந்து கோயிலுக்காக பார்த்திங்கன்னா டோசிங் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த வண்டியை வந்து பார்த்துங்க. ஸோ அங்கே தான் ரிவ்யூ எடுக்கிறோம். பானட் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட் டிசைன் பாருங்கள், ஹெட்லைட் எல்லாமே கிளாசிக் டிசைனில் இருக்குங்க. இது வந்து 2005 மாடலுங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதில் ZRோட இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. 4 சிலிண்டர் செப்பரேட் டிசைனுங்க. ரேடியேட்டர்லாம் பாருங்கள். பேட்ரி எங்கேங்க இதுக்கு சைடில் வருங்களா? ஆமாங்க. இன்ஜின் வந்து இந்த மாதிரி இருக்குது. பம்பு பாருங்கள், டீசல் பம்பு, போச்சோட இன்லைன் பம்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட டீசல் டேங்க் பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்டீலில் தாங்க இருக்குது. 70 லிட்டர் கெப்பாசிட்டி. நல்லா இன்ஜின் பார்த்திங்கனாவே தெரியும். ஹெச்எம்டி ஹெவி பிளாக் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா. ஹைட்ராலிக் பம்ப் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணதுங்களா? கம்பெனியோட வந்தது. ஏர் ஃபில்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் ஆயில் பர்த் டைப் ஃபில்ட்ருங்க. அந்த மாதிரி வரும். எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா 3597 4 சிலிண்டர் இன்ஜினுங்க. 3597 சிசி, ஆல்மோஸ்ட் 3600 சிசிங்க. இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 2200ங்க. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் பவர் ஸ்டேரிங்கோட வந்ததுங்க. இது வந்து கம்பெனியோட வந்த ஸ்டேரிங்க, பவர் ஸ்டேரிங்கோட கொடுத்துக்கிறாங்க.
இன்ஜின் வந்து நல்லா இருக்குங்க, நல்லா ஒரு டார்க் இருக்கும். லோ ஆர்பிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆர்பிஎம் வச்சிங்கனாவே பார்த்தீங்கன்னா டோசிங்கெல்லாம் சூப்பரான மைலேஜ் கொடுக்குங்க இந்த டிராக்டர். அதுக்காகவே நிறைய பேர் விரும்பி எடுப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய 55-60 HP டிராக்டரில் நீங்கள் எவ்வளோதான் வெயிட் போட்டாலும் இந்தளவுக்கு வந்து டிராக்டரில் வெயிட் கூடாதுங்க. ஆனால் இது டிராக்டரே வரது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2800 வரதுனால எக்ஸ்ட்ரா வெயிட்டெல்லாம் போட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறப்ப 3200 3300 அந்த மாதிரி போயிடும். நல்ல ஒரு டோசிங்க்கு உங்களுக்கு நல்ல ஒரு ட்ராக்ஷன் பவர் கிடைக்குங்க. இதில் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா செமி பிளாட்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க ஆப்ரேட்டருக்கு. பிரேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதில் வரக்கூடிய பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டடுங்க. இப்போ ஜாண்டியர்லாம் வருது இல்லைங்க, அதே டைப்புங்க. ஒரு பூஸ்டர் சிலிண்டர் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக பார்த்தீங்கன்னா லைனிங் போய் பிரேக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஹைட்ராலிக்லேயே ஆக்டிவேட்டடு ஹெச்எம்டியில் கொடுத்துருக்குறாங்க. இது இந்த மாதிரி டைப் இருக்கும் பிரேக்ஸ். பார்த்தீங்கன்னா டோசிங்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பம்பெல்லாம் செட் பண்ணி ஒரு பம்ப் வந்து மூலமாக ஆக்டிவேட் ஆகுதுங்க. பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குங்க. இதில் பேட்ரி பார்த்திங்கன்னா இந்த ரேஸ் பெடலுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, அங்கே தான் பேட்ரி கொடுத்துருப்பாங்க. நல்லா ஹைட்டாக இருக்குதுங்க ஆப்ரேட்டர் ஸ்பேஸு. ஸ்டேரிங் வீல் எல்லாமே கிளாசிக்கில் இருக்கும். இதில் மீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ஆர்பிஎம் மீட்ரு இருக்குங்க. அதுக்கப்புறம் கூலண்ட் டெம்பரேச்சரு, இன்ஜின் ஆயில் ப்ரெஷரு, ஃபியூயல் மீட்ரு, பேட்ரி, இதுக்கான மீட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் ரேசிங் இருக்கும். பெடல் எல்லாமே புஷ் பெடல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. கிளச் பார்த்திங்கன்னா இதில் சிங்கிள் கிளச் வருங்க. கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 8+2ங்க. லோ ஹை கீரை பார்த்திங்கன்னா இவங்க சைடில் வர மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸோடு இருக்குதுங்க. ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது, மோசம் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. அப்போ வந்து டிராக்டரில் இது ஓகே தான் ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்ஸில் பிசிடிசி லிவர் இருக்குதுங்க. இதில் ஏடிடிசி செட்டிங்ஸும் இருக்குது. அந்த மாதிரி செட்டிங்கோடு இருக்கும். இதில் டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இந்த டோசிங் அப்ளிகேஷன் போகிறதுனால 650க்கு 20ன்னு வரும். இந்த 16ன்னு வரும். அதுக்கு பதில் 20 இன்ச் உயரமான டயர் வந்து வருங்க. 650க்கு 20, 750க்கு 20 அந்த மாதிரி உயரமான டயர் வருங்க. அதுக்கடுத்து பின்னாடி டயர் பார்த்திங்கன்னா 16 சைஸ் டயருங்க. 16.9க்கு 28 அந்த டயர் வரும். பின்னாடி டோசிங்காக பார்த்திங்கன்னா இந்த வெயிட் வந்து போட்டிருக்குறாங்க, எக்ஸ்ட்ரா வெயிட் பார்த்திங்கன்னா. அதுக்கடுத்து ரியர் ஆக்சில் பார்த்திங்கன்னா இதில் ஹப் ரிடக்ஷன்னும்பாங்க, ஃபுட் ஆக்சிலும்பாங்க, அந்த மாதிரி ஆக்சிலுங்க. இப்போ நியூ ஹாலண்ட் டிராக்டரில் இந்த மாதிரி ஆக்சில் வருது. அந்த மாதிரி ஆக்சில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஹெவிங்க. பின்னாடி ஹவுசிங் எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக ஹெவிங்க. ஃபுல்லாக காஸ்டிங் வந்து ஹெவியான காஸ்டிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனாலேயே டிராக்டர் வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா ஏடிடிசி சென்சிங்கோடு வருங்க, பார்த்தா தெரியும். அதில் வந்து 4 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கீழே போட்டால் டம்மி, மேலே போட்டிங்கன்னா ஐ சென்சிங் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நீட்டாக இருக்குது. இதில் பிடிஓ கீர் இருக்குதுங்க, பிடிஓ ஸ்பீடு. ஆனால் வந்து டிராக்டர் ஆன் பண்ணிட்டிங்கன்னா அது சுற்றிக்கிட்டே இருக்குங்க. அதுக்குன்னு தனியாக ஆன் ஆஃப் வந்து எதுவும் கிடையாது இந்த டிராக்டரில். ஸோ இந்த டிராக்டரை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஹெச்எம்டியில் நீங்கள் யாராச்சும் 6522 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.